அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய மண் சரிவு இதுவரை பார்க்காத மிக கொடூரமான இயற்கை பேரிடரா நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் 300 பேருக்கும் மேல இறந்து போயிருக்கிறாங்க, பல பேர் காணாம போயிருக்கிறாங்க. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாநில மக்கள் இந்த துயரத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வரணும், ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும். இயற்கை அவங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் தரட்டும். இப்ப இந்த இயற்கை பேரிடரை மையப்படுத்தி இங்க இருக்கிற திராவிடியன் ஸ்டாக்குகள் தங்களுடைய பழிவாங்கும் குரூர எண்ணத்தையும் வன்மம் தீர்க்கும் சதி திட்டத்தையும் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. யாருக்கு எதிரா அப்படின்னா அண்ணன் மன்னர் மன்னனுக்கு எதிரா. அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டாருங்க. அந்த பதிவுல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் தொடங்கி இருக்கு. அவர் என்ன பதிவு போட்டாரு அப்படின்னா, தமிழ்நாட்டின் நீருக்கும் நிலத்திற்கும் ஆசைப்பட்ட மாநிலங்களுக்கு இயற்கையே அவற்றை அள்ளி கொடுத்தது #இயற்கை அப்படின்னு ஒரு பதிவை தன்னுடைய முகநூல் பக்கத்துல போட்டாரு. இப்ப கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர், மிகப்பெரிய மண் சரிவு, அதை மையப்படுத்தி தான் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் இந்த பதிவை போட்டார். இதை படிச்சதுல இருந்து இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு மனிதாபிமானம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உடனடியா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க, அவரை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. என்ன இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க மக்கள் எல்லோரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப போய் அரசியல் பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா? உங்க வீட்டு தோட்டத்துல அரைக்கீரை இல்லையா? அது இதுன்னு ஏக வசனத்துல அவரை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வாதம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லோரும் துயரத்துல இருக்கிறாங்க, இந்த நேரத்துல அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது ஒரு ஓரம் இருக்கட்டும். அண்ணன் மன்னர் மன்னனோட பதிவை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் சில பதிவுகளை எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அதையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த பதிவுகள் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? டீகமிஷன் முல்லை பெரியாறு டேம் அப்படிங்கிற ஹேஷ்டேகுக்கு கீழே முல்லை பெரியாறு அணையை இடித்து தரைமட்டமாக்கணும், அது ஒரு வாட்டர் டைம் பாம். அதை இடிக்கல அப்படின்னா இன்னைக்கு வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவை மாதிரி நாளைக்கு இந்த டேம் மட்டும் உடைஞ்சா 4 மாவட்டங்கள் மொத்தமா தண்ணில மூழ்கி அழிஞ்சு போயிரும். அதனால உடனடியா இந்த முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும், இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க மலையாளிகள். அதுவும் அதை எப்ப செய்யறாங்க, எந்த நேரத்துல செய்யறாங்க? தோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து மனிதாபிமானம் பாடம் எடுத்தாங்களே, அவங்க சொல்ற வயநாடு பேரழிவு ஏற்பட்ட அதே நேரத்துல தான் இதையும் பேசுறாங்க. இப்ப மட்டும் கிடையாது, 2018 கேரள பெருவெள்ளத்தின் போதும் இதையே தான் செஞ்சாங்க. கழுத்தளவுக்கு தண்ணில இருந்த போது கூட தமிழனை எப்படி கழுத்தறுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. அன்னைக்கு ஒட்டுமொத்த கேரளாவும் சேர்ந்து சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? ஒரே குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இந்த முல்லை பெரியாறு அணை தான் இவ்வளவு பெரிய பேரழிவுக்கும் காரணம், இதை இடிச்சு தரமட்டமாக்கியே தீரணும் அப்படின்னு அன்னைக்கும் பேசினாங்க, இன்னைக்கும் பேசுறாங்க. சோ நோட் திஸ் பாயிண்ட். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் மலையாளி அவனோட அரசியல்ல கரெக்டா இருக்கான். எந்த காரணத்தை கொண்டும் கேரளாவில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழனுக்கு தந்திரக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் கண்ணும் கருத்துமா இருக்கான். ஆனா இங்க என்னுடைய வளங்கள் கொள்ளை போகுது, அதையெல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி நான் ஒரு பதிவு போட்டா, அண்ணன் மன்னர் மன்னன் ஒரு பதிவு போட்டா, அது இங்க இருக்கிற திராவிடனுங்களுக்கு மனிதாபிமானமற்ற செயலா மாறிடுது, இனவெறியா மாறிடுது. அது சரி, மலையாள திராவிடனை சொன்னா இங்க இருக்கிற திருட்டு திராவிடனுக்கு தான் வலிக்கும். ஏன்னா ஆத்து மணலையும் மலைகளையும் வெட்டி அண்டை மாநிலங்களுக்கு விற்கிறதே இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திராவிடர்கள் தானே. அப்படி அவங்க வெட்டி விற்கிற இந்த வளங்களை எல்லாம் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கிறது யாரு? இந்த திமுகவின் இணைய ஆபாச கூலிப்படைகள். அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க. மலையாளிய தட்டினா இங்க இருக்கிற திராவிடனுக்கு வலிக்கத்தான் செய்யும், ஏன்னா இது அவங்களோட தாய் நிலம் கிடையாது. சரி, இப்ப அண்ணன் மன்னர் மன்னனோட பதிவுக்கு வரலாம். அப்படி அவரு என்ன பெருசா தப்பா பதிவு பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டோட நீருக்கும் நிலத்திற்கும் ஆசைப்பட்டவர்களுக்கு இயற்கையே அவற்றை அள்ளி கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது என்ன பெரிய தப்பா?
இது உண்மைதானே? இப்ப கேரளாவில் வீடு கட்டணும், விழிஞத்துல துறைமுகம் கட்டணும் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் இருந்துதான் ஆத்துல இருந்து மண்ணள்ளி கொண்டு போறாங்க. என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சி டன் டன்னான பாறைகளை லாரியில ஏத்தி கொண்டு போறாங்க. ஏன் கேரளாவில் மலை இல்ல, ஆறு இல்ல, ஆறுல மணல் இல்ல, எல்லாம் இருக்கு, எல்லா இயற்கை வளமும் இருக்கு. அது கூடவே அந்த மாநிலத்தோட இயற்கை வளத்தின் மீது மலையாளிகளுக்கு மிகப்பெரிய அக்கறையும் இருக்கு. அதனால தான் அவ மாநிலத்தை அப்படியே அழகு குலையாம பச்சை பசேல்னு பாதுகாத்துக்கிட்டு என் மாநிலத்தோட வளத்தை சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். ஒன்னும் வேணாங்க, அவன் மாநிலத்தை அவன் எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறான் தெரியுமா? இந்த கூடங்குளம் அணு உலை முதல்ல கட்ட திட்டமிட்டது கேரளாவில் தான். ஆனா அப்ப அதை போராடி தடுத்து நிறுத்திட்டு தமிழ்நாட்டில் அந்த அணு உலை கட்டி முடிக்கப்பட்ட உடனேயே எனக்கு அந்த அணு உலையில இருந்து இவ்வளவு மின்சாரம் வேணும் அப்படின்னு மட்டும் வக்கனையா கேட்கிறான். இதெல்லாம் எவ்வளவு வக்ரமான எண்ணம்! அணு உலை தேவையில்லையா, ஆனா அதுல இருந்து வர மின்சாரம் மட்டும் இவனுக்கு வேணுமா? தமிழ்நாட்டோட சுற்றுச்சூழல் கெட்டு போனா என்ன, அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கதிர்வீச்சால கேன்சர் வந்தா எனக்கு என்ன? எனக்கு அந்த அணு உலையில இருந்து மின்சாரம் வந்தா போதும்னு நினைக்கிற இந்த சுயநல மலையாளிகளை என்னதான் சொல்லுவீங்க? இதை விட பெரிய கொடுமை, தினம் தினம் நடக்கிற கொடுமை ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? அவன் மாநிலத்தை அழகா பசுமையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிக்கிட்டு இருக்கிறான். அதுவும் மிகவும் ஆபத்தான கழிவுகள், மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு அப்படின்னு எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிக்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாடு என்ன கேரளாவோட குப்பை தொட்டியா? இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் எவ்வளவு வக்ரமான வஞ்சம் பிடிச்ச எண்ணம், செயல்பாடு! நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இயற்கையை அளவுக்கு அதிகமா சுரண்டி கொழுக்கிறவன் இயற்கையாலேயே தண்டிக்கப்படுவான். இது ஒண்ணு ஜீபூம்பா கதை கிடையாது, நான் ஒண்ணு மாயாஜால கதை சொல்லல, இது இயற்கையின் விதி. இப்ப கூட வயநாட்டில் ஏற்பட்ட இந்த மண் சரிவிற்கு என்ன தெரியுமா காரணம்? காடுகளை அழித்து அங்கே இருக்கின்ற மரங்களை வெட்டி ஆறுகளோட வழிபாதையில மிக அதிக பாரம் கொண்ட கான்கிரீட் வீடுகளையும் கட்டிடங்களையும் கட்டினதுதான் இவ்வளவு பெரிய மண் சரிவிற்கு காரணம் அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. தீ கதிர்ல ஆர்டிகல் வந்திருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. காட்டுல இருக்கிற மரத்தை வெட்டிட்டா அதனுடைய வேர்கள் மண்ணை புடிச்சு வைக்க முடியாம போயிடுது. இதனால அளவுக்கு அதிகமா மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த மண் அருகில் இருக்கின்ற எல்லா கிராமங்களையும் மூடிடுச்சு. இதுதான் நடந்திருக்கு. அதையத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்த இயற்கை அதற்கான தகுந்த பதிலடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கண் எதிர்க்க பார்க்கிறோம், பருவநிலை மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. வெயில் காலத்துல முன் எப்போதையும் விட மிக அதிகமான கடுமையான வெயில் நிலவுது. இல்லனா வெயில் காலத்திலேயே மழை பெய்யுது, பருவ காலத்துல ஒழுங்கா மழை பெய்யாம புயல் மழை அடிக்குது. முன்னெல்லாம் எப்பவாச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை புயல் காத்து அடிக்கும், இப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புயல் அடிக்குது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம நம்முடைய இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அளவுக்கு அதிகமா அந்த இயற்கை வளத்தை சுரண்டி கொழுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவான ஒண்ணு. தென்மேற்கு பருவமழை அப்படின்னு வந்துட்டா மழை மேகங்கள் அடித்து செல்லப்பட்டு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையால தடுக்கப்படும். சரியா? இதனால தான் தமிழ்நாட்டுக்கும் மழை பொழிவு கிடைக்குது, கேரளாவுக்கும் மழை பொழிவு கிடைக்குது. இப்ப தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மலைகளை வெட்டி அதை கொண்டு போய் துறைமுகம் கட்டிக்கிறான் மலையாளி. இதனால தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கும் போது மிக அதிகமான மேகங்கள் கேரளா பக்கம் போயிடுது. அதனால வழக்கத்தை விட அதிகமான மழை பொழிவை கேரள மாநிலம் பெறுகிறது. இதனால தான் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கும், மண் சரிவும், இயற்கை பேரிடரும் நடக்குது. இப்ப புரியுதா இயற்கையின் விதி என்ன அப்படின்னு? இதத்தான் அண்ணன் மன்னன் அவர்களும் தன்னுடைய பதிவுல மறைமுகமா சுட்டி காட்டுறாரு. அண்டை மாநிலத்தின் இயற்கை வளங்களை சுரண்டி கொழுப்பவர்களுக்கு அந்த இயற்கையே தகுந்த பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. இதுக்காக அவருக்கு மனிதாபிமானம் இல்ல அப்படின்னு எல்லாம் ஆயிடாது. தெளிவா புரியுதா? ஒருத்தன் செய்யற தப்ப சுட்டி காட்டினா அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? அதெல்லாம் கிடையாது. இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளுக்கு அண்ணன் மன்னன் மேல ஒரு காண்டு,
அவரு திராவிடத்தை போட்டு பொலன்னு பொளக்குறாரு இல்லையா, அதுக்கு இவனுங்களால பதில் சொல்லவே முடியல. சோ எப்படா இவரை பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவனுங்களுக்கு இந்த இயற்கை பேரிடரும் அவர் போட்ட இந்த பதிவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். மத்தபடி இவனுங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கு, இயற்கையின் மேல அக்கறை இருக்கு, அங்கே இறந்து போன மக்கள் மேல இவனுங்க எல்லாம் பரிதாபப்படுறாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க உறவுகளே. இதுவரைக்கும் இந்த வள கொள்ளைகளை பற்றி நேற்று முழுக்க அண்ணன் மன்னனை திட்டி தீர்த்த இந்த திராவிடியன் ஸ்டாக்குகள்ல யாராவது ஒருத்தன் இந்த வள கொள்ளைய பத்தி பேசி இருக்கிறானா அப்படின்னு நானும் தேடி பார்க்கிறேன். யாருமே அதை பத்தி மூச்சு கூட விட்டது கிடையாது. ஆனா இவனுங்க நமக்கு பாடம் எடுக்க வந்துட்டானுங்க. இதுல அறிவாளித்தனமா ஒரு கேள்வி வேற. தமிழ்நாட்டோட வளத்தை எல்லாம் சுரண்டனதுனால கேரளாவில் இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட தான் பெரிய மழை வருது, வெள்ளம் வருது, புயல் அடிக்குது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கெல்லாம் இந்த திருட்டு திராவிட ஆட்சி தான் காரணம். நீ நீர்நிலைகள், ஏரி, குளம் இதையெல்லாம் மண்ணை போட்டு மூடி ஆக்கிரமிச்சு வீடு கட்டுவ, கட்டிடம் கட்டுவ. மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாம உன் வீட்டுக்குள்ளதான் தண்ணி வரும். நீ இயற்கையோட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னு புலம்புனா அதெல்லாம் வேடிக்கையா இல்ல? இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூவம் ஆத்தங்கரையில பாதி ஆத்த ஆக்கிரமிச்சு மண்ணை போட்டு மூடி ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பெரிய அபார்ட்மெண்டே கட்டிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாரு? இந்த திருட்டு திராவிட ஆட்சி தானே. நாளைக்கு மழை பெஞ்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு யாரு பொறுப்பு? இவனுங்க தானே பொறுப்பு. சோ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க, சரியா? இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அவதூறை எல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணன் மன்னனை வீழ்த்திடலாம் அப்படின்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க. அது எல்லாம் பகல் கனவாத்தான் போய் முடியும். முடிஞ்சா அவரோட அறிவு கிட்ட போட்டி போடுங்க. அப்புறம் இந்த மனிதாபிமானத்தை பத்தியும் இரக்க குணத்தை பத்தியும் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? லட்சக்கணக்கான மக்கள் கொத்து குண்டுகளுக்கு பலியான போது மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை அப்படின்னு நக்கல் பேசினது யாரு? பொழைக்க போன இடத்துல நாடு கேட்கலாமா அப்படின்னு எகத்தாலும் பேசினது யாரு? ஒரு மாநில கட்சியா இருந்துகிட்டு எங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்களுடைய கையால் ஆகாத தனத்தை மறைக்கிறதுக்காக சப்ப கட்டினது யாரு? நீங்க, திராவிடர்களான நீங்க. சோ நீங்க எங்களுக்கு மனிதாபிமானம் பாடம் எடுக்கவே கூடாது. இப்ப நான் சுட்டி காட்டின அந்த இனப்படுகொலையில மலையாளிகளோட பங்கு என்னன்னு தெரிஞ்சும் கூட தமிழ்நாட்டில் பல மலையாளிகள் இன்னைக்கும் அமைதியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள் மிகப்பெரிய மனித நேயவாதிகள், சரியா? அதனால திரும்ப நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க எல்லாம் ஹெட்மாஸ்டரா இருந்தவங்க, சரியா? இறுதிக்கும் இறுதியா இந்த இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட அந்த கேரள மக்கள் கூடிய சீக்கிரம் இந்த துயரத்துல இருந்து வெளியே வரணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை அவங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் தரணும் அப்படின்னு உறவுகள் உங்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.